ஆட்சி செய்யக்கூடிய முறை வரைக்கும் பெருமானார் அற்புத பாடத்தை நடத்தினார்கள் சஹாபா பெருமக்களுக்கு. ஒரு இஸ்லாமியன் எப்படி தன்னுடைய ஆடையை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு இஸ்லாமியனுக்கு தன்னுடைய நடைமுறை பாவங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு இஸ்லாமிய எப்படி பழக்க வழக்கங்களில் இருக்க வேண்டும், ஒரு இஸ்லாமிய எப்படி பிற மதத்தோடு சமூக நல்லிணக்கத்தோடு பழக வேண்டும் என்ற ஒழுக்கங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கரும்பலகை கண்டுபிடிக்காத காலத்திலேயே பெருமானார் ஒரு அற்புத ஆசிரியராக தங்களுக்கு மாணவர்கள் மத்தியிலே வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ ஆசிரியர்கள், எத்தனையோ மாணவர்களை, எத்தனையோ சஹாபாக்களை பெருமானார் அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார்கள். ஆசிரியருடைய அந்த ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்கள் மீது உண்டான திறமைகளை வெளியே கொண்டு வரணும். இன்னைக்கு ஆசிரியர்கள் அதை வெளியே கொண்டு வரதே கிடையாது. உலகத்துல எத்தனையோ உறவுகள் இருக்கு, எல்லா உறவுக்கு மத்தியில போட்டி பொறாமை இருக்கு, எல்லா உறவுக்கு மத்தியிலையும் போட்டி பொறாமை இருக்கு. போட்டி பொறாமை இல்லாத ஒரே உறவு ஆசிரியர் மாணவன் உறவு மட்டும்தான். நான் பயான் செய்து கொண்டிருக்கிறேன், எனது உஸ்தாது வந்துட்டாருன்னா பெரிய பயான் செய்யற, நீ பெரிய அஜத்தாயிட்ட, எனக்கு நீ எவ்வளவு அடி வாங்கினது தெரியாதா, நீ எனக்கு எவ்வளவு திட்டு வாங்கினது தெரியாதா என்று என்னை ஓதி கொடுத்த உஸ்தாது என்னை பார்த்து விட்டார் அப்படி நினைப்பாங்கன்னு நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் கிடையாது. சத்தியமா எந்த பள்ளிவாசல் எந்த ஆளுங்கள் பயான் செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுகள் வந்து விட்டால் அந்த உஸ்தாதுமார்கள் மனம் முழுக்க சந்தோஷப்படுவார்கள். என் மாணவன், என் புள்ள, நான் என்னென்னமோ நினைச்சேன், எப்படியோ வந்துட்டான் என்று ஆசிரியர் மாணவரை பார்க்கின்ற பொழுது எந்த கள்ள கவனம் இல்லாமல், உள்ளத்துல கடுகளவு போட்டி பொறாமை இல்லாமல், நீ உயர் மாணவனே, நீ இன்னும் உயர்ந்து செல், வானம் வரைக்கும் செல் என்று மனதார பாராட்டக்கூடிய ஒரு உறவுதான் ஆசிரியருடைய உறவு. அப்படிப்பட்ட இன்றைக்கு செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் எப்படி இந்த சமூகத்தில் கொண்டாடப்படுது. நான் சில பிரைவேட் ஸ்கூல்ல குறை சொல்ல வரல. ஸ்கூல்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், ஸ்கூல்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். ஆனா அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற நம்ம இஸ்லாமியர்கள் இந்த ஆசிரியர் தினத்தன்னைக்கு ஒரு 4 நல்ல உபதேசத்தை பிஞ்சுகளுக்கு சொல்லலாமா இல்லையா? அந்த 4 உபதேசம் அந்த பிஞ்சுகளுக்கு சொல்லும் பொழுது உள்ளத்துல ஆழமா போய் அது உட்காருமா இல்லையா? நீங்க என்ன செய்யறாங்க பிரைவேட் ஸ்கூல்ல, யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா எத்தனையோ பிரைவேட் ஸ்கூல்ல செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே கொண்டாடுற பேர்ல அதுக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ் கோடு இருக்கு. டீச்சர்ஸ் டேக்குன்னு அதுக்குன்னு தனி செலிபிரிட்டி, அதுக்குன்னு தனியா காசு செலவு பண்றது, அதுக்குன்னு தனியா ஒரு நேரம் மெனக்கின்றது. ஒரு நாள் முழுக்க அந்த நாளை சினிமா பாடல்களோடு, ஆடல்களோடு, நடனத்தோடு